இறையேசுவில் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இன்று திருவருகை காலத்தின் 3ஆம் வாரத்தில் இருக்கின்றோம். திருவருகை காலம் பிறக்கப் போகும் கிறிஸ்துவை வரவேற்க செய்கின்ற தயாரிப்பின் காலம். இன்றைய 2 வாசகங்களும் திருவழுக்கு யோவானை பற்றி தெளிவாக எடுத்து கூறுகிறது. முதல் வாசகத்தில், இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார் என்ற இறைவார்த்தை இயேசுவின் பிறப்பிற்கு மக்களின் மனங்களை தயார் செய்ய திருமுழுக்கு யோவான் அனுப்பப்பட்டார். மேலும் மத்தேயு 3ஆம் அதிகாரம் 2-4 உள்ள இறைவசனத்தில் இவரை குறித்தே பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது. ஆண்டவருக்கான வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் என்று இறைவாக்கினர் எசாயா உரைத்தது போல மக்கள் மனம் திரும்பி இறைவனின் வழிகளை பின்பற்றி விண்ணக வாழ்வை அடைய வேண்டும் என மக்களிடம் வலியுறுத்தி போதித்தார். இவரது பிறப்பு அறிவிக்கப்பட்டதிலிருந்து யோவான் என பெயர் சூட்டும் நாள் வரை வாய் பேசாமல் இருந்த அவரது தந்தை திடீரென நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டதால் இக்குழந்தை எத்தகையதோ என்று கடவுளை போற்றி புகழ்ந்தார். இச்செய்தியை கேட்ட யூதா நாட்டு மக்கள் அனைவரும் வியப்புக்குள்ளாகினர். இறைவன் மனிதனின் பாவங்களை மீட்பதற்காகவே அவர்களை தேடி வந்தார். திருப்பாடல் 130 3-4 உள்ளபடி, ஆண்டவரே, நீர் என் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர். இறைவன் மனிதனை பாவ நிலையிலேயே விட்டு விடுவதில்லை, அவர்களை மீட்க தயாராக இருக்கிறார். எனவே நாம் செய்த பாவங்களுக்காய் மனம் வருந்துவதோடு மட்டுமல்லாமல் பாவத்திலிருந்து விலகி வாழ்வதன் வழியாக இறைவன் நம் உள்ளத்தில் பிறக்க நம் இதய கதவை திறந்து வைப்போம்.